வணக்கம். சேகர் பாபு வாக்குமூலம், ஸ்டாலின் கதை முடிந்தது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. செந்தில் பாலாஜி அவர்களைப் போலவே தான் சேகர் பாபுவும் தற்பொழுது அறநிலைத்துறை அமைச்சராக பொறுப்பில் இருந்த பொழுது கோவிலுக்கு சொந்தமான நிலம், நகைகள் மற்றும் உண்டியல் பணங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் பல மோசடிகள் நடைபெற்றிருப்பதை தற்பொழுது முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் 2 நாட்களில் கண்டுபிடித்து விட்டார். மேலும் IAS IPS அதிகாரிகளை நேரடியாக இதை பற்றியான விளக்கத்தை 48 மணி நேரத்திற்குள் கேட்டறிந்துள்ளார். அதில் கிட்டத்தட்ட வருடத்திற்கு மட்டும் 3500 கோடி வரை ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும், கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் மற்றும் நகைகள், உண்டியல் பணங்கள் ஒட்டுமொத்தமாக அதில் 75% முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும், கோவில்களது வளர்ச்சிக்காகவும் கோவில்கள் மற்றும் ஒட்டுமொத்தமான கோவில் நிலங்களை மறுபரிசீலனை செய்து அந்த கட்டிடங்களை புத்துணர்ச்சி கொடுப்பதற்கும் ஏற்பாடுகளை சேகர் பாபு அவர்கள் செய்ய தவறிவிட்டார். இதனாலேயே திமுக தோல்வி அடைந்திருக்கும். கடவுளுக்கு துரோகம் செய்தவன் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த வரிசையில்தான் சேகர் பாபு அவர்கள் தற்பொழுது திமுக ஆட்சி அமர விடாமல் தற்பொழுது தோல்விக்கு அடித்தளமாக சேகர் பாபு அவர்கள் செய்த துரோகம்தான் தற்பொழுது வரை திமுக ஆளும் கட்சியாக வரவில்லை, இனியும் வர முடியாது. மக்களது பணத்தை கொள்ளையடித்தது போதாது என்று கூறி கடவுள்களது சொத்துக்களையும் தற்பொழுது முறைகேடு செய்ததாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும், முக்கியமாக விசாரணையில் சேகர் பாபு அவர்கள் வாக்குமூலம் கொடுத்தால் ஸ்டாலின் அவர்களது ஒட்டுமொத்த கதையும் முடிந்துவிடும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் பெரிய நம்பிக்கை வைத்திருந்தால் சேகர் பாபு மீண்டும் ஆட்சி அமைத்தால் கோவில் நகைகள் மற்றும் பணங்கள் அனைத்திலும் ஊழல் செய்துவிடலாம். இதனால் கோவில் வளர்ச்சிக்கு எந்த ஒரு பணமும் கொடுக்க தேவையில்லை, முழுவதுமாக நாமே அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருந்தார். ஆனால் விஜய் அவர்கள் தற்பொழுது 95% கோவில் பணங்கள் கோவிலுக்குத்தான் சொந்தமாக அமைய வேண்டும், அதிலிருந்து ₹1 கூட அரசு வேறு திட்டத்திற்கு செலவழிக்க கூடாது, 95% கோவில் வளர்ச்சிக்காகவும் அங்கு பணிபுரியக்கூடிய வேலையாட்களுக்கும் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதையும் விஜய் அவர்கள் அந்த துறை சார்ந்த செயலாளர்களிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் சேகர் பாபு அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் பல கோடிகள் ஊழல் செய்திருப்பதாகவும், பல கோவில்களில் பல பழமை வாய்ந்த நகைகளும் தற்பொழுது வரை எங்கு இருக்கிறது என்பது தெரியவில்லை. சில நகைகள் போலியாக இருக்கலாம் என்றும் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில் சேகர் பாபுவின் பெயர் அடிபட்டு கொண்டிருப்பதாகவும், அவரிடம் விசாரணை நடத்தும் பட்சத்தில் அவர் வாக்குமூலம் கொடுத்தால் அவரை மட்டுமல்ல, அவரை சுற்றியுள்ள அந்த நபர்கள், குறிப்பாக ஸ்டாலின் மற்றும் பிற அமைச்சர்கள் மற்றும் MLAக்கள் மற்றும் திமுகவின் முக்கியமான நிர்வாகிகள், அந்த துறை சார்ந்த செயலாளர்கள் அனைவருமே இதில் சிக்குவார்கள். இது திமுகவிற்கு ஒட்டுமொத்தமான தோல்விற்கான அடித்தளமாக ஒரு பக்கம் இருந்தாலும், இது கோவில் சம்பந்தப்பட்ட விசாரணை என்ற காரணத்தினால் மிகப்பெரிய அளவில் இது பூகம்பமாக வெடிக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். மேலும் சரியான ஆவணங்களை சேகர் பாபு அவர்கள் விசாரணையின் பொழுது சமர்ப்பிக்க வேண்டும். அதிலும் முறைகேடு, மோசடி இருந்தால் நிச்சயம் முதல்வர் விஜய் அவர்கள் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார். இதனால்தான் திமுக தோல்வியடைந்தாலும் கூட விஜய் அவர்கள் முதல்வராக வந்துவிடக்கூடாது, பல உண்மைகள் வெளிவந்துவிடும். தற்பொழுது விஜய் அவர்கள் முதல்வராக வந்துவிட்டால் எங்கே நாம் மாட்டிக்கொள்வோம் என்று தான் எடப்பாடியிடம் காலில் விழுந்துள்ளார் திமுகவின் முக்கியமான நிர்வாகிகள், குறிப்பாக உதயநிதி. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அதை மறுத்துவிட்டார். அதே சமயம் எடப்பாடி பழனிசாமியும் அதை மறுத்துவிட்டார். எங்களது கூட்டணி உறுதி செய்ய முடியாது, விஜய் அவர்களே முதல்வராக இருக்கட்டும், மக்களின் தீர்ப்பு அதுதான் என்றும் கூறிவிட்டார். ஆனால் உதயநிதி மற்றும் சேகர் பாபு, சபரீசன் இவர்களுக்கெல்லாம் விஜய் அவர்கள் முதல்வரானது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. பல உண்மைகள் வெளிவந்துவிட்டால் இவர்களது பதவிகளும் மற்றும் மக்கள் திமுகவின் மீது வைத்த நம்பிக்கையும் ஒட்டுமொத்தமாக இழக்க நேரிடும். திராவிட முன்னேற்றக் கழகம் இனி 20 ஆண்டுகள் ஆட்சியை அமைக்க முடியாத அளவிற்கு விஜய் அவர்கள் அடித்தளம் மற்றும் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக போட்டுவிட்டார். மக்களது கவனத்தை தனது பக்கம் கொண்டு வந்து விட்டார். இனி எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக செய்த ஊழல்கள், முறைகேடுகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக மக்கள் மத்தியிலும் ஆதாரங்களுடன் வெளியிட்டால் ஸ்டாலின் அவர்கள் மட்டுமல்ல, மற்ற
மாஜி அமைச்சர்களது நிலைமையும் மிகவும் மோசமாக மாறிவிடும். சேகர்பாபுவிடம் அடுத்த 48 மணி நேரங்களுக்குள் விசாரணை நடத்தப்படும். அப்பொழுது அவர் வாக்குமூலம் கொடுத்தால் நிச்சயம் அது மிகப்பெரிய அளவில் சிக்கலை திமுகவிற்கு ஏற்படுத்தும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அடுத்த செய்தி, அதிமுக எடுத்த அதிரடியான முடிவு. எம்எல்ஏக்கள் அனைவரும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக முதல்வராக நீடிக்கலாம் என்ற வாக்கெடுப்பின் பொழுது விஜய் அவர்களுக்கு வாக்குகளை செலுத்தலாம் என்று தற்பொழுது சி.வி. சண்முகம் மற்றும் வேலுமணி அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுக இரண்டாக உடைகிறதா என்ற 2 நாட்கள் கேள்விகள் மற்றும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்த நிலையில் சி.வி. சண்முகம் அவர்கள் தெளிவான விளக்கத்தை கொடுத்துவிட்டார். அதிமுக இரண்டாக உடையவில்லை, எடப்பாடிதான் பொதுச்செயலாளர், அவர் எடுக்கக்கூடிய முடிவுதான் இறுதியானது. முதல்வராக விஜய் அவர்கள் நீடித்தால் அது திமுகவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த ஒரே காரணத்தினால்தான் விஜய் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவுகளை கொடுக்கின்றோம் என்பதையும் சி.வி. சண்முகம் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். அது மட்டுமல்ல, திமுக செய்த ஊழல்கள், முறைகேடு, திறம்பட ஆட்சி செய்யாதது மக்கள் திமுகவின் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். இனி திமுகவின் கூட்டணிகளும் உடைந்துவிட்டது. எதிர்வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் நிச்சயமாக மக்கள் திமுகவை அடியோடு வெறுத்து விடுவார்கள். இனி திமுகவிற்கு பதிலாக அதிமுக, தவேக இந்த 2 கட்சிகளுக்கிடையே தான் போட்டியே. அங்கு பிரதான எதிர்க்கட்சியாகவோ அல்லது ஆளும் கட்சியாகவோ திறம்பட களத்தில் அதிமுகவின் தொண்டர்கள் வேலை செய்தால் முழு வெற்றியையும் 100% வெற்றியையும் அதிமுக பெறும். 2021லும் சரி 24லும் சரி அதிமுக வெற்றியடைந்திருக்கக்கூடியதுதான். சில கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மோசடிகள், முறைகேடுகள் மற்றும் ஒற்றுமை இல்லாதது அனைத்தையும் இப்பொழுது நாம் சரி செய்துவிட்டோம். இனி அடுத்த 5 ஆண்டுகள் களத்தில் அதிமுகவின் தொண்டர்கள் 100% களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் நம்மளை நம்புவார்கள். மக்களுக்காகவே நாம் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் திமுகவை அடியோடு வீழ்த்தியது போல மக்களாட்சியாக அதிமுக உருவெடுக்கும். முதல்வராக எடப்பாடி பொறுப்பேற்பார். தற்பொழுது காலத்தின் கட்டாயம் விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை நாம் கொடுக்க வேண்டும் என்பது தற்பொழுது சி.வி. சண்முகம் அவர்கள் தெரிவித்துள்ளார். பலரும் சி.வி. சண்முகம் அவர்கள் அதிமுகவில் உடையக்கூடிய சூழலை ஏற்படுத்திவிட்டார் என்று கூறுகிறார்கள். நிச்சயமாக அவர் அதை கூறவில்லை. பல ஊடகங்கள் திமுகவிற்கு சாதகமாக பேசுகிறது. ஆனால் முற்றிலும் அது தவறானது. அதிமுகவின் எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவுகளை கொடுத்தால் அங்கு விஜய் அவர்கள் முதல்வராக நீடிப்பார். அதே சமயம் திமுகவின் நிலைமை தலைகீழாக மாறும். அவர்கள் செய்த தவறுகள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்படும். இது திமுக தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்படக்கூடிய காலம் என்று சி.வி. சண்முகமும் வேலுமணியும் கூறியது சரியா தவறா, அல்லது எடப்பாடி கூறியது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.